வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் அதை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை இங்கிலீஷில் ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ரைஸில் ஃபைபர் அதிகம் இருக்கிறதால சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லதுங்க. இதை ஒரு நாள் மட்டும் எடுத்துக்காமல் கண்டினியூஸாக 2 மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இந்த ரெட் ரைஸை வச்சு இட்லி, தோசை அந்த மாதிரி கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இது ஆக்சிஜன் சர்க்குலேஷனை அதிகம் பண்ணுதுங்க. ஸோ ஆஸ்துமா போன்ற பல்மனரி டிசீஸை கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திருமணம் ஆக போகிற ஆண்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான ஜீன் உருவாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் அரிசி அளக்க போகிறேன். இந்த டம்ளர் 200 கிராம் அளவுக்கு அரிசி பிடிக்கும். நான் இன்றைக்கி 1.25 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசியை முதல்லையே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் களையக்கூடாது, அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு போயிடும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி எடுத்துக்கிறோம். அது ஊற வைக்கும் போதே நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணியெலாம் பத்தாது. ஸோ நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் வைக்கும்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம், 1:2ங்கிற ரேஷியோவில் வைப்போம். ஆனால் இதுக்கு 1:4 ரேஷியோவில் வச்சாதான் சரியாக இருக்கும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதை குக்கர்லேயே நம்ம போட்டுக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரோட மூடியை போட்டதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுருக்கிறதால விசில் வர்றதுக்கு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். சீக்கிரம் குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு தண்ணியும் வேஸ்ட் ஆகும், சரியாக வேகவும் வேகாது. ஸோ சிம்லேயே வச்சு சமைங்க. இது 10 விசில் வரைக்கும் விடணும். அப்போ தான் நமக்கு சரியாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியே இல்லாமல் குக் ஆகி வந்துருச்சு நமக்கு. ரைஸுக்கு எல்லா குழம்புமே சூட் ஆகும். ஆனால் குழம்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். இன்றைக்கி நான் கீரை மசியல் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் இதை டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.